Hi friends, good morning. 2025 7 மாதம் 9ஆம் தேதி. இன்னைக்கு மார்க்கெட் விலை இன்னைக்கு பார்த்துக்கலாம். என்னென்ன மார்க்கெட் என்னென்ன விலை போய்கிட்டு இருக்கு அப்படின்னு இன்னைக்கு பார்க்கலாம். கோவா ஒரு கிலோ 200 ரூபா போய்கிட்டு இருக்கு. 250 ரூபா இல்லை திங்கக்கிழமை இருந்தது 220 ரூபாய்க்கு வந்து இன்னைக்கு 200 ரூபா விலை குறைஞ்சி 200 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு. கேரட் ஒரு கிலோ 250 ரூபாய் இன்னைய விலை பார்த்தீங்கன்னா அது 300 ரூபாய்க்கு இருந்துச்சு. கேரட் ஒரு கிலோ 300 ரூபாய்க்கு இருந்துச்சு திங்கக்கிழமை. நேற்று 250 ரூபாய்க்கு வந்துச்சு. ஸோ நான் அதே 250 ரூபா மெயின்டைன் அது 50 ரூபா குறைஞ்சிருக்கு. கோவாவுக்கும் 50 ரூபா குறைஞ்சிருக்கு. இந்த 2 நாளில் லீக்ஸ்க்கும் அது கேரட்டுக்கும் அதே 50 ரூபா குறைஞ்சிருக்கு. லீக்ஸ் பார்த்தீங்கன்னா 150 ரூபா போய்கிட்டு ஒரு கிலோ. அடுத்தது ராகு பார்த்தீங்கன்னா ராகு ஒரு கிலோ 90 ரூபா போய்கிட்டு இருக்கு. அடுத்தது பீட்ரூட் பார்த்தீங்கன்னா 150 ரூபாயில் இருந்துச்சு திங்கக்கிழமை. இன்னைக்கு வந்து 10 ரூபா அதில் குறைஞ்சி 140 ரூபாய் போய்கிட்டு இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கட் பீட்ரூட் வந்து 160 ரூபா போய்கிட்டு இருக்கு. உருளைக்கிழங்கு ஸ்ரீலங்கன் உருளைக்கிழங்கு வந்து 270 ரூபா போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு ஒரு கிலோ. அடுத்தது சிவப்பு உருளைக்கிழங்கு 240 ரூபா போய்கிட்டு இருக்கு. நூக்கோல் பார்த்தீங்கன்னா 90 ரூபா போய்கிட்டு இருக்கு. நூக்கோல் ஒரு 10 ரூபா குறைஞ்சி 100 ரூபாய்க்கு இருந்துச்சு 2 நாளாகவே இன்னைக்கு 90 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு. அடுத்து குடைமிளகாயில் பார்த்தீங்கன்னா சிவப்பு வந்து 1300 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு. அடுத்தது மஞ்சள் வந்து 1200 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு. பச்சை 1000 ரூபா போய்கிட்டு இருக்கு. அடுத்தது பாஸ்லி பார்த்தீங்கன்னா பாஸ்லி 700 ரூபா போய்கிட்டு இருக்கு. அது ஒரே விலையில் நின்றுட்டு இருக்கு. 700 ரூபாய் தான் 3 நாளுமே. சைனீஸ் கோவா பார்த்தீங்கன்னா 600 ரூபா, அதுவும் அதே விலையில் நின்றுட்டு இருக்கு. சிவப்பு கோவா பார்த்தீங்கன்னா 1000 ரூபா போய்கிட்டு இருக்கு. அதுவும் எந்த விலை மாற்றமும் இல்லாமல் சிவப்பு கோவா அதே விலையில் நின்றுட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சல்தரி பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை 1000 ரூபாய் இருந்துச்சு. நேற்று 700 ரூபாய், இன்னைக்கு அதே விலையால இருக்கு. இன்னைக்கு 700 ரூபாய் போயிருக்கு சல்தரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா 400 ரூபாய் இருந்துச்சு திங்கக்கிழமை. 350 ரூபா போய்கிட்டு இன்னைக்கு விலை. நேற்று 350 ரூபாய் தான் இருந்துச்சு. ஐஸ் பேக் 200 ரூபா போயிட்டு இருக்கு. அதே விலையில தான் போயிட்டு இருக்கு. சலாது பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை 400 ரூபாய்க்கு இருந்த சலாது 350 ரூபாய்க்கு நேற்று வந்து இன்னைக்கும் அதே 350 ரூபாயிலே நிற்கிது. சிவப்பு சலாது பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலே நிற்கிது. அடுத்து புதினா ஒரு கிலோ 700 ரூபா. பாஸ்லி ஒரு கிலோ 850 ரூபா. ரூபாக்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபா. இது எந்த விலை மாற்றமும் இல்லாமல் இந்த 3 வெஜிடபிளுமே அதே விலையில நின்றுட்டு நம்ம பார்க்கலாம். அடுத்தது ரோஸ்மெரி 1000 ரூபா. ப்ரொக்கோலி பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை 1200 ரூபாய்க்கு இருந்த ப்ரொக்கோலி இன்னைக்கு 1000 ரூபாயில இருக்கு. காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 900 ரூபா ஒரு கிலோ 900 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு. சிவப்பு ராகு கிலோ 1000 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கு. பச்சை 150 ரூபா. பச்சை வெள்ளரி கிலோ 150 ரூபா போய்கிட்டு இருக்கு. பச்சை சுக்குனி பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை 750 ரூபாய் இருந்தது. செவ்வாய்க்கிழமை 400 ரூபாய்க்கு வந்து இன்னைக்கு அதே 400 ரூபாயில போய்கிட்டு இருக்கு. 1500 ரூபா போய்கிட்டு இருக்கு. அதே விலை தான் 3 நாளுக்கு எந்த விலை மாற்றமும் இல்லாமல் மஞ்சள் சுக்குனி அதே விலையில போய்கிட்டு இருக்கு. இன்னும் நீட்ட ராபு பார்த்தீங்கன்னு சொன்னால் 120 ரூபா. அதில் எந்த விலை மாற்றமுமே வரல. பார்த்தீங்கன்னா கிலோ 600 ரூபா. 3 நாளுக்குமே அதே விலையில இருக்கு. கறிக்கொச்சிக்காய் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு. அதில் எந்த விலை மாற்றமுமே வரல. ஓகே, இந்த தகவல் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தகவல் பிடிச்சிருந்தா